ஹாய் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து 25 வயசு நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஸ்கின்ல வந்து கொலாஜன் லாஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்? கொலாஜன் லாஸ் ஆச்சுன்னா நமக்கு ஏஜிங் ஸ்டார்ட் ஆகும். அது 25 ப்ளஸ்ல ஒரு மைன்யூட்டா நமக்கு ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம என்ன ஸ்கின் கேர் ருட்டீன் என்ன ஃபாலோ பண்றது அப்படின்னா, ஸ்கின் கேர் ருட்டீன்ல நம்ம என்ன இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னா, ரெட்டினால் நம்ம ஸ்கின் கேர் ருட்டீன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெட்டினால்ங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏங்கிறது நம்ம செல் டேர்ன் ஓவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொலாஜன் பில்டப்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் அதெல்லாமே வந்து கம்மி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இந்த ரெட்டினால் யூஸ் பண்ணுறதுனால ஏஜிங்கை தடுக்க முடியாது, பட் ஏஜிங்கை நம்ம டிலே பண்ணலாம். இப்போ வந்து 25 ப்ளஸ் இயர்ஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரெட்டினால் எப்படி யூஸ் பண்ணணும், அதை நம்ம ஸ்கின் கேர் ரூட்டீனில் எப்படி இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 0.1%லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து ஓவர் த கவுண்டர் ஓடிசி ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, நமக்கு ஆன்லைனில் ட்ரக் ஸ்டோர்லாம் நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். அது வந்து நமக்கு 0.1லேருந்து 0.3 வரைக்குமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிகினராக இருக்கோம் அப்படின்னா 0.1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுவுமே ஒரு பீனட் சைஸ், ஒரு நிலக்கடலை அளவு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்விச் மெத்தட்ல யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர், அப்புறம் ரெட்டினால், அதுக்கு மேல மாய்ஸ்சரைசர் போட்டு லாக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அப்படிதான் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஆல்டர்னேட் டேஸ், அதாவது வீக்லி 2 அல்லது 3 நாள், அதாவது இன்னைக்கு வீக்லி 7 டேஸ் அப்படின்னா நம்ம வந்து 4 டேஸ் வந்து யூஸ் பண்ணாம 3 டேஸ் மட்டும் ரெட்டினால் யூஸ் பண்ணலாம். அதுவுமே ஃபர்ஸ்ட் வந்து 2 டேஸ் இன் அ வீக் அது மட்டும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கிராஜுவலா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் 0.1ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் டு ஆகிட்டோம், அது ஸ்கின்னுக்கு பழகிடுச்சு அப்படின்னா 0.2 அண்ட் 0.3 நம்ம வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெட்டினால் வந்து நம்ம ரொம்ப ஜாஸ்தியா யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப கம்மியா பீனட் சைஸ் அளவு தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம ரெட்டினால் ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து நமக்கு செல் டேர்ன் ஓவர் ஆகும், அதில் பர்ஜிங் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பிம்பிள்ஸ், ஸ்கின்னே வந்து நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டடா, டல்லா, புது புது பிம்பிள்ஸ் எல்லாம் வரும். பிகாஸ் நம்ம ரெட்டினால் யூஸ் பண்ணும்போது செல் டேர்ன் ஓவர் ஆகுது இல்லையா, செல்லை வந்து நமக்கு நல்லா சுத்தப்படுத்தி புது ஸ்கின் வர்றதுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து அது பர்ஜிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 4 வீக்ஸ் இல்லை 6 வீக்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு புது பிம்பிள் வந்த ஆக்னே மார்க் அது எல்லாமே நமக்கு இருக்கும். பட் அது நம்ம யூஸ் பண்ண கிராஜுவலா அதுவே ரெடியூஸ் ஆயிக்கும். பட் இன்னொரு திங் வந்து, நம்ம ரெட்டினால் நைட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நைட்டு யூஸ் பண்ணிட்டு மார்னிங் கம்பல்சரி சன்ஸ்கிரீன் போட்டே தான் ஆகணும். சன்ஸ்கிரீன் போடலை அப்படின்னா நமக்கு முன்ன இருந்த ஸ்கின்னை விட அது வந்து நமக்கு வெயில போகும்போது ஸ்கின் சென்சிட்டிவ் ஆகும். ஸோ அந்த சென்சிட்டிவிட்டினால ஸ்கின் வந்து நமக்கு ஈஸியாக டார்க்கன் ஆகிடும். அப்போ நம்ம நினைப்போம், என்னடா அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். அது வந்து சன்ஸ்கிரீன் நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுருப்போம். அண்ட் இன்னொரு டார்க்னஸ் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம அதிகமான ரெட்டினால் வந்து யூஸ் பண்ணிருப்போம். ரெட்டினால்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான், பீனட் சைஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ற டைம்ல சன்ஸ்கிரீன் கண்டிப்பா நம்ம போடணும். அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர் போடணும். அந்த மாய்ஸ்சரைசர்ல செராமைட்ஸ் இருக்கிற மாதிரி, செராமைட்ஸ் வந்து நமக்கு நல்ல மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணி கொடுக்கும். செராமைட்ஸ், ஹைலூரானிக் ஆசிட் அந்த மாதிரி எல்லாம். ஸோ செராமைட்ஸ் வந்து இன்னுமே ரொம்ப பெனிஃபிஷியலா மாய்ஸ்சரை லாக் பண்றதுனால செராமைட்ஸ் உள்ள மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின்னை வந்து ட்ரை அவுட் ஆகாம அது ரொம்ப சாஃப்டா மாய்ஸ்சரை லாக் பண்ணி ஸ்கின்ல வச்சிருக்கும். அண்ட் செகண்டரி வந்து, இப்ப நம்ம ரெட்டினால் யூஸ் பண்ணிட்டோம், அது ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்கின் கேர் ரூட்டீன்ல இன்கார்பரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அடுத்து வந்து இப்போ ஒரு நம்ம 25 பிளஸ் அப்படிங்கும்போது 30 பிளஸ் அப்படிங்கும்போது ரெட்டினாலே நமக்கு போதுமானது. இப்போ வந்து நம்ம 40 பிளஸ் எல்லாம் வந்து ரீச் ஆகுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெட்டினாய்டு யூஸ் பண்ணணும். பட் இது வந்து டாக்டர் பிரெஸ்கிரிப்ஷன் இல்லாம நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. டாக்டர் பிரெஸ்கிரைப் பண்ணுனா மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும். இந்த ரெட்டினாலுங்கிறது நம்ம தாராளமாக நம்ம ஓடிசியில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெட்டினாய்டு, அதாவது ட்ரெட்டினாயின், இது வந்து டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல், அவங்களோட நாலேஜ் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் அவங்க நம்ம ஸ்கின்னை அனலைஸ் பண்ணி இது நமக்கு நெசசிட்டியா இல்லையா, இது யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நீங்கள் ட்ரெட்டினாயின் போகக்கூடவே கூடாது. அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்மளோட ஃபுட் இன்டேக்ல வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும். ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஆயிலி ஃபுட்ஸ் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கலாம். சுகரி ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இது எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கணும். வைட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸாக வந்து நம்ம நிறைய நம்ம ஹெல்த்துக்காக சாப்பிட்டுக்கலாம். வைட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ் இன் த சென்ஸ் நம்ம கேரட், பம்கின், பப்பாயா, மேங்கோஸ், அப்புறம்
நான் வெஜிடேரியனாக இருந்தால் மீன், இது எல்லாமே வந்து நமக்கு கொலாஜன் பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.